இந்த மதுபான கதைகளுக்காக நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊருக்கு நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி டிராவல் பண்ணும்போது நிறைய ஆண்களை சந்திச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போதையில அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. இவங்க எல்லாருடைய முகங்கள் தான் வேற வேறையா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்களுடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையோட சூழல் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கோட்டை குப்பம் கோபாலே படுத்துக்கிட்டான் நம்மாலே பாதையிலே ஆக போறான் திவாலே சரக்கால பாதையிலே ஆக போறான் திவாலே கோபாலே கெட்டுக்கடா கோபாலே கோலாறு சரக்குனா கோலாறு. கோட்டைக்குப்பம் இந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாலே எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் வந்து எப்படி இருக்கும், இந்த ஊர்ல இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஆனா இந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த ஊரை சுத்தி பார்க்கும்போது, இந்த ஊர்ல இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது, ஆண்கள் பெண்கள் இப்படி நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உச்சக்கட்ட கொடுமைகளையும் வேதனைகளையும் சந்திக்கிற நிறைய மனிதர்களை சந்திச்சேன். அதுல நான் சந்திச்ச ஒரு மனிதர் தான் மஞ்சுளா அக்கா. அக்கா எங்களை நல்லா தான் வளர்த்தாங்க, கொண்டாங்க, படிக்க வச்சாங்க. நாங்கள் படிக்கல, எனக்கு சரியா ஏறல படிப்பு, நான் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அந்த வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாலாம் அப்போ வந்து பயிர் வைப்பாங்க, கயிறு வெளி வச்சு பயிர் வைப்பாங்க. பயிர் வச்சு அவங்க ஆள் வச்சு வேலை நடக்கும், விவசாயம் நடக்கும். நல்லா தான் வச்சுருந்தாங்க, எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. கல்யாணம் ஆகிதான். எங்கேருந்து வரீங்க? சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். உடம்பு பாத்துக்கோங்க. எனக்கு மெட்ராஸ். ஆமா. நான் வந்து போட்டேன், டிரைவர் ஹைதராபாத் ஊர் ஹைதராபாத் ஊர் டெல்லி பாம்பே கல்கத்தா எல்லாம் ஓட்டுவேன். டிரைவர் லாரி டிரைவர். ஏன் அப்ப வேலைக்கு போகாம குடிச்சுங்கிறீங்க? லீவு. லீவா? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? வீட்டு லீவு வந்துச்சியா ஒரு 150 ரூபாய். வாழ்த்துக்கள் தான். போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் லவ் மேரேஜ் தான். அதை பற்றி சொல்லுங்க. எங்க மாமியார் வீடு வந்து அப்போ வந்து சின்னோண்டு குடிசை. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான். அப்போ எங்கள் அண்ணாலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இவர் வந்து அங்கே வர போவார், பார்த்தா லவ் பண்ணிட்டார். லவ் பண்ணுறது நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வர பார்த்தேன். நான் பேச கொள்ள 4 வருஷம் லவ் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் மாமா சொன்னாங்க, இந்த டிவியில் சினிமாலெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, கதை வாசனம் கட்டிக்கினா அவனை தான் கட்டிக்குவோம், இல்லை நாங்கள் கட்டிக்க மாட்டோம், செத்துருவோம், அந்தமாரியெல்லாம் அங்கே சொன்னால் கூட உங்களுக்கு நடக்காது, நாங்கள் பார்க்குற இடத்த தான் நீங்கள் கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு நாள் வாழ்க்கை இருந்தாலும் எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும்னு நான் கேட்பேன். நம்ம மஞ்சுளா அக்கா இருக்காங்கல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கேட்கும் போது மட்டும் பாருங்க, அவங்க அப்படி வெக்கப்படுறாங்க. சான்ஸ் இல்லை.
அதுக்கப்புறம் முறையாக பார்த்தாங்க, பொண்ணோடு மாப்பிள்ளோடு முறையாக பார்த்தாங்க. பார்த்து முறையாக கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி இருந்தோம், சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்புறம் குழந்தை போகிறேன் எனக்கு 17 வயசில் கல்யாணம் ஆச்சு. 18 வயசில் குழந்தை பிறந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போச்சு. வேலைக்கு வீட்டுக்கு அனுப்பாத, வீட்டிலே தான் வச்சுருந்தாரு. 17 வருஷமா வீட்டில் தான் வச்சுருந்தாரு. இப்போ அவர் இறந்த பிறகு தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என் ஜென்மத்துக்கும் உங்க நினப்பு, நான் ஜன்னலோரம் நின்ன விளக்கு, உன் தண்ணி குழி பாதையில நான் மாட்டிக்கிட்டேன் பாதியில, இந்த வாழ்க்கை என்னும் கொடுமையில நான் வாடுறேனே இளமையில. ஒரு நாள் புத்தகத்தி கம்பெனி வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வீடே சேர்க்கல, தெத்து வதிக்கிறாரு. இன்னும் யாரு வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்றாங்க? நான் என்னதுக்கு புடுங்கத்துக்கு ஆக்குறாங்க? வேலைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அதுலேருந்து நான் வேலைக்கே போகிறது கிடையாது. அவங்க எப்போ இந்த 1 வருஷமா தான், இந்த 1.5 வருஷமா தான் வேலைக்கே போகிறேன். நான் நல்லா தான் வச்சுருந்தாங்க, நல்லா தான் போனாங்க. அவங்கள பற்றி நான் குறைலாம் சொல்லல. எனக்கு மௌனராகம் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதலிச்சவனே அவங்க காதலிச்சுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப புதுமையா இருந்தது. நம்ம மஞ்சுளா அக்கா இருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு காதலிச்சு அவரையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா அவங்க எப்படி அவரை வந்து நேசிச்சு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. தண்ணி சாட்டா சண்டை போடுவாங்க. அது எல்லா வீட்லயும் நடக்கத்தான சண்டை, யார் வீட்டுல நடக்காது. பக்கத்துல அக்கா மாமா அண்ணி எல்லாம் வந்து கேட்டா கூட சொல்லுவாங்க. அப்ப கூட வந்து கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆம்பளை முன்னாடி சண்டை இன்னைக்கு ஆச்சுன்னா கூட நாளைக்கு ஒன்னா போயிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க சார். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் வந்து கேட்பாங்க, போவாங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. 2 நாள் பேச 3 நாள் பேசிடுவாங்க. ஆனா மனசுல பேசான்னு நினைச்சுக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கும் வச்சிருப்பாங்க அவங்க. மற்றவங்க வெளியில எங்கேயும் அனுப்பாத, ஒரு கடைக்கு கடத்தருக்கு அனுப்பாத வச்சுன்னு இருந்தாங்க. எதுவுமே நான் வெளியே போய் வாங்க வேண்டிய பொருளே கிடையாது, எல்லாமே வாங்கி வந்து போட்டுருவாங்க. அவங்கள எதுக்கும் போக மாட்டேன், நல்லாதான் வச்சிருந்தாங்க. இப்பதான் இந்தமாரி திடீர்னு தான் குளிக்க போய் இந்தமாரி ஆயிடுச்சு. எப்ப கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல மாற்றம் வர ஆரம்பிச்சுன்னா குடிக்க ஆரம்பிச்சாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட குடிக்க ஆரம்பிச்சாரு. குடிக்க ஆரம்பிச்ச உடனே வெறுக்கிறப்பால வந்துட்டாரு. குடிச்சிட்டா ஒரு மாதிரி மூடு ஒரு மாதிரி மாறிட்டு அந்த வெறித்தனம் வந்துடுது. நம்ம எதனா பேசிட்டா கூட அதை வந்து கொண்டு பெருசா ஆக்கி பெரிய சண்டை ஆக்கிடுறாரு. அதனாலே நான் எதுவும் கேட்க மாட்டோம், உதைக்கு பயந்துன்னு எதுவும் கேட்க மாட்டோம். என்ன மீறியும் எனக்கு கோபம் வந்து என்ன கேட்டால் தான் அடிச்சுடுவார். எனக்கும் தாங்க முடியாதான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டாக்கா அதுக்கப்புறம் அவர் தனியாக வந்து கூட்டின்னு வர மாட்டார். அவர் கூட 4 பேர் 5 பேர் அவங்க சொந்தக்காரங்களை இட்டுன்னு வீட்டுக்கு வருவார். பஞ்சாயத்து பண்ணி பேசி அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. உடம்பு தெரியும், அது தெரிஞ்சு குடிக்க அது போடுறது அந்த டைமுக்கு கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் ஆரம்பிக்க மாட்டாது. காசு நம்ம இருந்துச்சியா ஊட்ட அண்டா குண்டா நச்சு போட்டு அப்படி போட விடாது. அப்படி இல்லையா பொண்டாடி எந்த பொண்டாடி அடிப்பா அடிப்பீங்களா? இதை குடிச்சிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாலே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடும். நம்ம மஞ்சுளாக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து குடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறத வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு இன்னும் பதட்டம் ஆயிடும் கேட்கும் போது. எந்த பக்கம் திரும்பினாலும் போத அவனுக்கு திரும்பி வர கிடைக்கலையே பாத. எந்த பக்கம் திரும்பினாலும் போத அவனுக்கு திரும்பி வர கிடைக்கலையே பாத. உனக்கு சோறு போடு இவங்க தாண்டா மேத, கொட்ட குப்பம் சீத உனக்கு சகஜமாக மாறி போச்சு போத. சாகடிக்கும் போத ஏ கோபாலே கெட்டு கடா கோபாலே.
கோளாறு சரக்குன்னா கோளாறு. ஒரு வாட்டி அடிச்சு மண்டை உடச்சிட்டாரு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து ஒரு அடி அடிச்சு என்ன இந்த மாதிரி பண்ணுற. அவர் வந்து ஒண்டி, அவர் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, அண்ணன் அக்கா ஒரு அவரு. அதனால அவர் அடிக்க பாவமாக இருக்கும், அடிக்க மாட்டாங்க அவர். அவன் அடிச்சா நான் யார் இருக்கிறான் அவனுக்கு, நம்ம தானே, அவன் அடிச்சா அவன் எங்கே போவான் சொல்லிட்டு அவன் அடிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி மண்டையை உடச்சி 8 தையல் போடுற அளவுக்கு ஆகிட்டாரு. ஒரு வாட்டி கையை உடச்சிட்டாரு. ஒரு வாட்டி காதே கிழிச்சிட்டாரு. அந்த மாதிரி அந்த தண்ணி சாப்பிட்டா அந்த டைம்ல எது செய்யறோம் எது போறோன்னு தெரிய மாட்டேது. அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவார், உட்காந்துன்னு அழுவாரு. ஒரு குவார்டர் தான் வாங்கிடுவாரு, ஹாஃப் குவார்டர்ல இன்னைக்கு பாதி நாளைக்கு பாய்ச்சாது அப்படி சாப்பிட்டுவாரு. கொஞ்சம் வீட்டுல இருந்தாக்கா 3 வேளை சாப்பிடுவாரு. கடையை போய் காலையிலேயே சாப்பிட்டு வந்துடுவார். வாங்கி வந்து வீட்டில் சாப்பிடுவாரு. ஏன் மாமா இந்த மாரி பண்றேன்னாக்கா அவன் குடிய குடிச்சிட்டு அங்கேயே படுத்து கிடக்குறான். நான் தான் வீட்டில் தானே வாங்கி சாப்பிட்றான். சரி நானும் விட்டுருவோம். கஷ்டப்பட்டு வர மஞ்சளா நான் சாப்பிட்டா தானே உடம்பு வலி தீரும்னு. அதனால நானும் சரி விட்டுருவோம். சரி கஷ்டம்னு சொல்றாங்களே, சரி சாப்பிட்டு போங்கன்னு விட்டுருவோம். காதல் அது வந்து எல்லாரும் பார்க்கலாம். எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்துக்க முடியும். ஆனா அந்த குடி இருக்குல்ல, அதை யாருமே பார்க்க முடியாது. உங்க மஞ்சுளா அக்காவோட வாழ்க்கையில இந்த குடி வந்ததுக்கு அப்புறம் ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த அக்காவோட வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்றத நான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சவாரி வருவீங்களா? இப்ப சவாரி கூட வரேன். இல்லையா, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறீங்க, குடிச்சிக்கிறீங்க, எப்படி வண்டி ஓட்டுவீங்க? அதெல்லாம் கேட்பேன். ஓட்டுறீங்களா? எப்படி ஓட்டுவீங்க? நீங்க எங்க போகணும்னு மட்டும் தான் சொல்லணும். இல்லண்ணா, நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க. நான் நிறைய குடிக்கல, கிட்டமா ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் தான் குடிச்சேன். ஓஹோ, அவ்வளவு தூரம் ஓட்டுங்க. எவ்வளோ? எனக்கு ஒரு இல்ல இது என்ன போலீஸ் ட்ரைனிங்கா குடுக்குறீங்க எனக்கு? நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு வெள்ளக்காரன் வீட்டில் வேலை செஞ்சேன். அங்கே வந்து காலைல 8-8:30 மணிக்கு போவேன். நான் 9 மணிக்கு போவேன் வேலைக்கு. அன்றைக்கி நியூ இயர்னு பார்த்து அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், வீட்டு வசலாம் கழுவிட்டு கல்புரம் பசங்களுக்கு கொடுத்து சொல்லிட்டு சாப்பாட்டுக்கும் காசு இல்லை. தான் வீட்டில் இருக்கிறாரு, சாப்பாட்டுக்கே காசு கிடையாது. அன்றைக்கி இவருங்க உட்காந்துங்கிறாரு. உட்காந்துக்கின்னு காசு விடுமாமா சாப்பாட்டுக்குன்னு. காசு இல்லை என்கிட்ட. அன்னைக்கு அவர்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. காசு இல்லைன்ட்டு பாக்கெட் எடுத்து காட்டுறாரு. காசே இல்லை. கொட்ட குப்பை தெருவு நிலே நீ நடந்து போனா பார்க்காத பொண்ணுங்கெல்லாம் நிமிந்து பார்க்கும் தானா. நீ வாங்கி வரும் மல்லிகைப்பூ நெத்திலி மீனு தானா. சின்ன சின்ன ஆசையெல்லாம் போனதையா வீணா. பக்கத்தை காணமே நடு பக்கத்தை காணமே, தூக்கத்தை காணமே நீண்ட தூக்கத்தை காணமே. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்ட உடனே அவங்க வந்து 150 ரூபா கையில் இருந்து அதான் இருக்குது சில்லற அவங்ககிட்ட. அந்த 150 ரூபா எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து பசங்களுக்கு கறினா மீன்னா செஞ்சு போடு. அவங்களுக்கு தெரியுதா இவர் தான் வீட்டில் இருக்கிறாருன்னு. உடனே நான் அதை எடுத்துக்கின்னு சரி வீட்டுக்கு வரோம். என் 3 பொண்ணு எங்கள் வீட்டுக்காரு எல்லாம் அங்கே உட்காந்துங்கிறாங்க. அன்னைக்கு வந்து குடி கிடையாது அதிகமாக. கடைக்கு போய்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க அதான் ஃப்ரெண்டுங்க வராங்கல்ல கூட, அவங்க லைட்டாக வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் குடிச்சிட்டு தான் இருந்தார். 34 வயசு. சென்னையில இருக்கிற பெண்களோட வாழ்க்கை அப்பதான் ஆரம்பிக்குது. ஆனா தமிழ்நாட்டுல கடகோடியில கடைசியில இருக்கிற நிறைய இடத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற பெண்களோட வாழ்க்கை இருக்குல்ல, 34 வயசுலயே முடிஞ்சு போகுது. 13 வயசு குவார்டர் 4 ரூபாயில முடியும். நீங்க 40 ரூபா. இது எவ்வளவு தெரியுமா? 1.5 பக்கம் 30 ரூபா. 2 1.5 பக்கம் 3 1.5 பக்கம் 90 ரூபா.
சிகரெட் வாங்க ஏன்னா பாட்டெல்லாம் வரது இல்லையா இப்ப? அது கீழே வந்து உடஞ்சி போகுதுல்ல, டூ வீலர்ல போகும்போது கீழே வந்து உடஞ்சி போகுது, விளம்பரம் ஆயிடுது. பிளாஸ்டிக் பாட்டு வந்து எடுத்து சந்து சந்தா சொரக்குதுடா கல்லு, கவுந்து கடக்குறிய என்ன வருது சொல்லு, ஒரு உறுதி எடுத்து உத்தமனா நில்லு, சத்தியன்னு சொல்லு, ஒரு உறுதி எடுத்து உத்தமனா நில்லு, சத்தியன்னு சொல்லு, சாவுக்கு நீ தூரமாவே நில்லு, டாட்டான்னு சொல்லு, கோபாலு கேட்டுக்கடா கோபாலு. நம்ம மஞ்சுளாக்கோடைய கணவர் வந்து அடிக்கடி கடலுக்கு குளிக்க போவாரு. அன்னைக்கு போகும்போது வந்து அவர் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே கூட போல. ஆனா இவங்க எல்லாம் பேசும்போது ஐயோ நம்ம அவர் கூட போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏமாமா நான் சாப்பாட்டு காசு கேட்டான் இல்லன்னு சொல்லிட்டு நீ வந்து குடிச்சிட்டு இதோ உட்காந்துங்கிறிய, நல்ல நாளாதான் பசங்களுக்கு நான் ரேஷன் வச்சு ஆக்கி தந்தனேன் நான் கேக்குறேன். இல்லடி அவங்க வாங்கி கொடுத்தாங்கடி, வாங்கி தரவங்களும் எப்படி நான் வேணான்னு சொல்ல முடியும், நல்ல நாளாதான் அவங்க வாங்கி தந்தாங்கடி, நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்னு சரின்னு நான் திட்டிட்டு அவரை திட்டிட்டு நான் இந்த சாப்பாடை கூட சாப்பிடல. சரின்னு அந்த சாப்பாடை நோக்கி விட்டுட்டு நான் படுத்துன்னு இருந்தேன். இவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, வா கடலுக்கு போலாம் வா போலாம். பசங்களோட அவர் போகவே மாட்டார் கடலுக்கு, எப்பயுமே பசங்களோட தான் போவாரு. அதிகம் குடி குடிச்சிட்டு கூட குளிச்சுட்டு வந்துக்கிறாரு அவரு. தீபாவளிக்கெல்லாம் கூட அதிகமா குடி குளிச்சுட்டு வந்துக்கிறாரு. சின்னூல கூப்பிடுறாரு, சத்தி நீனா வா சத்தி போலாம் நம்ம கடலுக்கு. இல்லப்பா என்னப்பா ரொம்ப தொல்லையாகிட்ட உங்கட்ட, என்னப்பா போயினா தொலைப்பா நீன்னு அவ சொல்றா சின்ன குட்டி. சரி நீங்க யாரும் வரமாட்டீங்களா, நான் போறேன் கடலுக்கு. என் ஜென்மத்துக்கும் உங்க நினப்பு, நான் ஜன்னலோரம் நின்ன விளக்கு, உன் தண்ணி குழி பாதையில நான் மாட்டிக்கிட்ட பாதியில, இந்த வாழ்க்கை என்னும் கொடுமையில நான் வாடுறேனே இளமையில. இதுக்கு நீயே தெரியுங்களா அவருக்கு, எப்ப போனாலும் நீ நீஞ்சிட்டு தான் வருவாரு. இவரு வந்து குளிச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் இந்த போட்டு மேல எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண இறங்கிக்கிறாரு. எல்லாருக்கும் போய் இறங்குன்ட்டு சொருவிட்டு சொருவிடுவா. இவரால ஒண்ணும் முடியல, என்ன பண்ணிட்டு கைய மேல தூக்கிட்டு மேல தூக்கணும். உடனே இந்த வெள்ளக்காரன் மேல இருந்துன்னு பாத்துருந்துக்கிறான், யாரோ அலையில அடிச்சு போகுது கழுத்து. அம்மா அந்த ஒழுவுல இருந்து அவன் ஓடி வந்துக்கிறான். அவன் என்னமோ பண்ணிக்கிறான், அவனால ஒண்ணும் முடியல. சரி யாரா அந்த அக்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போன் பண்ணிடுவான். போன் பண்ண உடனே அந்த வேனு கொண்டாந்து அந்த முக்கூட்டுல நின்ன உடனே என்ன பண்ணிட்டு உயிர் அடங்கிட்டு. சரி உயிர் அடங்கின உடனே சரி அங்க யாரும் இல்லையே, நம்ம ஜனம் யாரும் கிடையாது, சரி அனாதை போனோம் பழுத்து விட்டுட்டு எல்லாம் அவங்க கலந்து போயிட்டு. நான் என்ன பண்ண சரி சாப்பிட்டுட்டு வெளியில ஒருத்தவங்க பேசினுக்கிறான். அந்த பழம் இருக்கிற பக்கத்துல அவரு கட்டையா பக்கத்துல இன்னும் ஒருத்தவங்க கட்டையும் பேசினுக்கிறான். என்ன குழம்பு வைக்கலாம், மீன் வேற வரலையா, சோறு வச்சு வச்சுக்கிறான், குழம்பு வைக்கணும் மீன் குழம்பு, கருவாடு தான் வைக்கிட்டு என்ன குழம்பு வைக்கலான்ட்டு நான் பேசின்னு சிரிச்சின்னு விளையாண்டுக்கிறேன் அவங்க கட்டை. நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு காணாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வெற்றிடத்தை வந்து நம்ம வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம மஞ்சுளா அக்காவுடைய கணவர் வந்து மதியத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு போனாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உலகத்தை விட்டே போயிட்டாரு. இதை மஞ்சுளா அக்கா இந்த துயரங்களையும் இந்த வெறுமையும் அப்படியே விழுங்கி விழுங்கி அவங்க பேசும்போது வந்து என்னால வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல. எனக்கு 3 பொண்ணு இருக்கிறப்பல அண்ணாண்ட வீட்டுல ஒரு 3 பொண்ணு இருக்காரு. அவரு தான் நின்று எல்லாம் ஓடுறாங்க. ஓடி ஐயோ 3 பொம்பளை பிள்ளை இருந்துட்டான், கடல் வந்துட்டான், அந்த மாதிரி செத்துட்டு இருக்கிறான்,
உன் பொம்பளை பிள்ளை இருக்கு, என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாம் அழுதுன்னா அவன்ட்டு ஓடுறாங்க. இவருன்ட்டு எனக்கு தெரியாது. ரகு ரகு என்ன ரகுன்னு பார்த்த புகு மாமா செத்துட்டாரு. அவரு தான் அங்க கிடக்குறாரு கல்யாண்ட. சரி அப்பயும் அவன் சொல்ல பத்தி எனக்கு அழியும் வந்து நான் புரிஞ்சுக்கணும். இவர் தானே குடிச்சிட்டு போனவராச்சு, இவர் தானேன்ட்டு எனக்கு அழியும் வந்து எனக்கு என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. பசங்கள்லாம் உள்ள இருக்குது. ஏன் சரி யாரும் அந்த தான் இருக்கட்டும், நம்ம போய் பார்ப்போம் நான் போறேன். என்னால போக முடியல அந்த மணல்ல. அதுக்கப்புறம் போய் பார்த்தா கிடக்குறாங்க. எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் போயிட்டு ஒரு பலூனுக்குள்ள நீங்க வந்து காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே வெடிச்சு செதறும். அப்படிதான் மஞ்சுளா அக்கா வந்து அவங்க பேச்செல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 15 நிமிஷம் தேம்பி 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 அந்த அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க வடிச்ச அந்த ஒட்டுமொத்த கண்ணீர் இருக்குல்ல, அதுல வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே அப்படியே முழுகும். இது மாதிரி பல பெண்கள் அப்படியே கண்ணீரை வடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நானும் சரி நீங்களும் சரி பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் மூஞ்செல்லாம் மண்ணு செதுரிக்கின்னு அப்படியே மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் என் பசங்கெல்லாம் ஓடியாந்து அதுங்களுக்கு யாரும் சொல்லி அப்புறம் அதுங்க ஓடியாந்து அதுங்க தூக்கி அழுது கிழுது ஆஸ்பத்திரிக்கு ஏற்றின்னு போய் அப்புறம் சரி பண்ணி அதை உடச்சி கிடிச்சு நாசம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாடி வந்துச்சு. நெனப்பிடிக்குது இடி போலத்தான் ஐயா, வலி அடிக்குது அல போலத்தான். நெனப்பிடிக்குது இடி போலத்தான் ஐயா, வலி அடிக்குது அல போலத்தான். உப்பு தண்ணியில ஒண்ணும் பண்ணுமா கட்டி உருண்ட நேரம், இப்ப ஒட்டு மொத்தமா என்ன விட்டுட்டு போனதெங்க தூரம். பக்கத்தை காணமே நடு பக்கத்தை காணமே, துக்கத்தை காணமே நீண்ட துக்கத்தை காணமே. பக்கத்தை காணமே நடு பக்கத்தை காணமே, துக்கத்தை காணமே நீண்ட துக்கத்தை காணமே.